السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: الصيام جنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஈர் உலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவுமாக ஆமீன். பெருமைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெருங்கிருபையினால் ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். ரமலானை நாளை அல்லது நாளை மறுநாள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்று மகரிபுக்கு பிறகு ரமலானுடைய பிறையை தேடவிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஷஅபானுடைய கடைசி ஜும்ஆவில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஹுதுபா செய்த, பிரசங்கம் செய்த நிகழ்வை சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. ஷஅபானுடைய கடைசி நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். ஃபகால், அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களிடத்தில் புனிதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வரவிருக்கிறது. அதீம் என்கிற வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கும் பயன்படுத்துகிறார். ஆயத்துல் குர்சியினுடைய கடைசியிலே வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்வானவன், அவன் மகத்துவம் வாய்ந்தவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அதீம் என்கிற வார்த்தையை தனக்கும் பயன்படுத்துகிறார். தன்னுடைய திருநபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்துவம் வாய்ந்த குணம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதீம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். குர்ஆனுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வல் குர்ஆனல் அதீம், மகத்துவம் வாய்ந்த குர்ஆன் என்று குர்ஆனுக்கும் அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார்.
அதே வார்த்தையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்துக்கு கத் அலல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களிடத்தில் மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வரவிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்துக்கு பொருத்தமான குர்ஆனுக்கு சொல்லப்படுகிற வாசகம் ஒரு மாதத்துக்கும் சொல்லப்படுகிறது என்றால் அந்த மாதம் எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு புனிதமானது என்பதை அந்த வார்த்தையில் இருந்து நம்மால் உணர முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், ஷஹ்ருன் முபாரக்கும், வருகிற அந்த ரமலானுடைய மாதம் பரக்கத் பொருந்திய மாதம், பரக்கத் நிறைந்த மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஏழை எளியவர்களுக்கும் சிரமப்படுபவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிலையில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை அவர்களுக்கு பரக்கத்தான மாதமாகவே ஆக்கி கொடுக்கிறார். வியாபாரங்கள் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறார், பரக்கத்து கிடைக்கிறது. அதில் வருகிற வருமானத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுடைய சிரமப்படுபவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம் சிரமப்படுகிறோம், நாம் பயன்படுகிறோம், அல்லாஹ் நம்மை பயன்படுத்துகிறார். இப்படி அந்த மாதம் எல்லோருக்குமாக, குழந்தைகளுக்கும் பரக்கத்தான மாதமாக, மற்ற மாதங்களில் இல்லாத சந்தோஷம் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் தருகிறார். இளைஞர்களுக்கும் அது சந்தோஷமான மாதமாக, சமுதாயத்தினுடைய எந்த பிரிவினரும் இல்லாமல் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருகிற பரக்கத் பொருந்திய மாதமாக அல்லாஹ் ரமலான் என்கிற அந்த புனிதமான மாதத்தை ஆக்கி இருக்கிறார். ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை பெற்றிருக்கிற புனிதமான மாதம், லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளை பெற்றிருக்கிற புனிதமான மாதம் உங்களிடத்தில் வரவிருக்கிறது. ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தில் நோன்பு நோன்பதை கடமையாக ஆக்கி இருக்கிறார், ஃபர்லாக ஆக்கி இருக்கிறார். ஒரு சிலரை தவிர யார் யாரெல்லாம் நோன்பு வைக்க தேவையில்லை என்கிற சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதான். ரமலானுடைய சட்டத்திட்டங்களை, நோன்புடைய சட்டத்திட்டங்களை, நோன்பு நோற்பதனுடைய வழிமுறைகள், நோன்பு யாருக்கு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, யார் கட்டாயம் விட்டாக வேண்டும் அப்படி இருக்கு ஒரு பிரிவு. எல்லோருக்கும் எப்படி நோன்பு கடமையோ அதுபோல சிலருக்கு கட்டாயம் விட வேண்டும் என்கிற நிர்பந்தமும் இருக்கிறது. பெண்களின் மாதவிடாய் பெண்கள் இருக்கிறாங்க, பிரசவத்திற்குள்ள பெண்கள் இருக்காங்க. அவங்க பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதனால எனக்கு பெரிய சிரமம்லாம் கிடையாது, நான் என்னால நோன்பு வைக்க முடியும், மாதவிடாயினுடைய காலத்திலேயே என்னால் நோன்பு வைக்க முடியும், சக்தி இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நோன்பு வச்சாலும் நோன்பு கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க நோன்பு வைக்க கூடாது. நோன்பு எல்லோருக்கும் கடமை என்பது போல சிலருக்கு, சில வகையினருக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக கூடாது என்கிறார். சிலருக்கு வசதி தருகிறார், பரவாயில்ல உங்க இஷ்டம், விட்டா விட்டுக்கலாம், விடலைன்னா வைக்கிறது நல்லது என்று அல்லாஹ் சொல்லுவார். பிரயாணத்தில் இருப்போம், கஷ்டம் இருக்கிறது, சிரமம் இருக்கிறது, நோன்பு வைக்க முடியாது என்றால் அல்லாஹ் வாய்ப்பு தருகிறார், வசதி தருகிறார், விட்டுக்குங்க பரவாயில்ல, ஆனா வச்சா நல்லது, அதையும் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் இருக்கிறார், குழந்தை பெத்துட்டா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு சரியான இஸ்லாமிய மார்க்கம் அறிந்த மருத்துவர், நாம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். காரணம் என்னன்னா, எல்லா டாக்டரும் சொல்றதை அட்வைஸா ஏற்றுக் கொடுக்கூடாது. இது மாதிரியான மார்க்க சட்டத்துக்கு எந்த டாக்டருடைய அட்வைஸ் தேவைன்னா அந்த டாக்டருக்கு மருத்துவமும் தெரிந்திருக்கணும், மார்க்கமும் தெரிந்திருக்கணும். மார்க்கம் தெரியாமல் வெறும் மருத்துவம் தெரிந்த டாக்டருடைய அட்வைஸ் இல்ல, மார்க்கமும் தெரிந்த மருத்துவருடைய அட்வைஸ் வேணும். டாக்டர் அம்மா சொல்றாங்க, இல்ல நோம்பு வச்சீங்கன்னா குழந்தையினுடைய ஆரோக்கியம் கெடும், உன்னுடைய ஆரோக்கியம் கெடும், அதனால குழந்தைக்கு இந்த காலகட்டத்தில் கம்பல்சரி தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். அப்படி தாய்ப்பால் கொடுக்கும் போது உன்னுடைய பலகீனம் ஏற்படும், பலகீனத்தை தாங்க முடியாது, நோம்பு விடு என்கிற வார்த்தை இருந்தால் அந்த தாய்க்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கும். அவள் அப்படி நினைக்கிறான், அந்த தாயும்
நமக்கு உடம்பு பலகீனமாயிடும், முடியாம போயிடும் நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்கேன், பால் கொடுக்கறதுனாலதான் ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆகாத, நான் வச்சு பாக்குறேன் அப்படின்னு ஒரு பெண், ஒரு தாய் ஒரு நோம்பு வைக்கிறாங்க. இடையில முடியாம போகுதுன்னு வச்சுக்குவோம், உவர்ல மதிய நேரத்துல அவங்களால தாங்க முடியல, தப்பே கிடையாது, நோம்பு விட்டுறலாம். அப்பவே எப்ப அவங்களுக்கு சிரமம் வருதோ அப்ப நோம்பை விட்டுட்டு அந்த ஒரு நோம்பு பின்னாடி கல்லா செஞ்சுக்கலாம். அவங்க அந்த 30 நோம்பும் வைக்கவே முடியலையா, குழந்தைக்கு பால்லாம் கொடுத்து மறு வருஷத்துக்குள்ள அடுத்த ரமலானுக்குள்ளாக அந்த 30 நோன்பை எப்படியாவது மாசத்துல 3, 5 எப்படியோ வச்சு அந்த 30 நோன்பையும் கல்லா செய்யலாம். இது மார்க்கம் அனுமதி தருகிற வகை. இது போல அனுமதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது புனித மாதம். அதனாலதான் ஒரு ஹதீஸ்ல ஒரு விஷயத்துல இமாம்கள் சொல்லுவாங்க, ரமலானுடைய ஒரு நோன்பு நமக்கு விடுபட்டு போனால் அந்த ஒரு நோன்புக்காக வருஷம் முழுவதும் நோன்பு இருந்தாலும் கூட இந்த ஒற்றை நோன்புக்கு ஈடாகாது, கடமை தீர்ந்துரும். ரமலான்ல ஒரு நோன்பு விட்டுட்டோம், ரமலானுக்கு பிறகு அந்த ஒரு நோன்பை வச்சுட்டா கலா செஞ்சுட்டா போதும், முடிஞ்சிடும். ஆனா ரமலானில் விட்ட இந்த நன்மை அந்த ஒத்த நோன்புக்கு கிடைக்குமான கிடைக்காது. ரமலானில் விடுவது போல, ரமலானுடைய நோன்பை போல மற்ற மாதத்தினுடைய நோன்பு ஈடாகாது. அந்த இரவில், ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு சுன்னத்தாக, நஃபீலாக, உபரி வணக்கமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிதான் கொடுத்தாங்க நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹலீஃபாக்களும் 4 சொர்க்கத்துக்கு சொந்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஹலீஃபாக்களும் சொன்ன நடைமுறைப்படி அந்த தராவீகையும் அது அல்லாது நம்முடைய அதிகப்படியான இரவு வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவைகளையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸ்லத்தின் மினல் கைர் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. எப்படிப்பட்ட மாதம் உங்களிடத்தில் வருகிறது தெரியுமா? நீங்கள் அந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு உபரி வணக்கத்தை செய்தால், நஃபீலான வணக்கத்தை செய்தால், சுன்னத்தான வணக்கத்தை செய்தால், மற்ற மாதத்தில் ஒரு கடமையான ஃபர்லானதை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த உபரியான வணக்கத்திற்கு கிடைக்கும். ஒமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி கான கமன் அத்தா சபீன ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. நீங்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஃபர்லை, ஒரு கடமையை நிறைவேற்றினால் அது அல்லாத மாதங்களில் 70 ஃபர்லை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு தருவான். வஹுவ ஷஹ்ரு ஸப்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எல்லாமே ஷாபானுடைய கடைசி நாளில் சஹாபாக்களுக்கு சொன்னது. மிகச்சரியாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஷாபானுடைய கடைசி நாளில் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் பெருமானார் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே உள்வாங்கி, சஹாபாக்கள் அதை எப்படி உள்வாங்கி அமல் செய்ய ஆசைப்பட்டார்களோ அதுபோன்று நாம் இந்த விஷயங்களை அப்படியே உள்வாங்கி அமல் செய்தால் போதுமானது. தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுவ ஷஹ்ரு ஸப்ர். இது பொறுமையின் மாதம். கோபம் ரொம்ப வரும் இந்த மாசத்துல. சைத்தானை விலங்கெடுத்துக்கிட்டு போட்டாச்சுன்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விலங்கெல்லாம் போட்டுதான் வச்சிருப்பான் அல்லாஹ். ஆனா 11 மாசம் நம்ம கூட தானே இருந்தான். அந்த எஃபெக்ட் ஒரு மாசத்துல டக்குன்னு ஓடி போவாது. ஒரு நாள் 2 நாள் நோம்பு வச்ச உடனே சைத்தானுடைய மொத்த எஃபெக்ட் ஓடி போயிடுமா? ஒரு மாசத்துக்கு சுத்தின வீல் கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருக்கும். பெடல் நிப்பாட்டினாலும் வீல் சுத்திக்கிட்டே இருக்கும், பிரேக் இல்ல. அதனால அந்த தாக்கம், சைத்தானுடைய தாக்கம் ஒரு மாசத்துக்கு இருக்கும். இதுல நோம்பு வேற வைக்கிறோமா, கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகத்தான் செய்யும். அசருக்கு மேல தாண்டிச்சுன்னா வயிறு பசி ஒரு பக்கம் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். அது கடையில வேலை பார்க்கறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமங்கள், கஷ்டங்கள் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமங்களோட சேர்த்து ஒரு விஷயம் வரும்போது கோபம் அதிகமாவே வரும். இந்த மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் வரும் ஆனா அடக்கணும். ஒரு ஷஹ்ரு ஸப்ர். இது பொறுமையின் மாதம். சத்தப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் நம்ம என்ன வார்த்தை பேச போகிறோம் என்பதை ஒரு நொடி சிந்திச்சு பேசணும். வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் திருப்பி வாங்க முடியாது. அது பலருடைய மனசை காயப்படுத்திடும். அதனால இந்த மாதம் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற, அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துகிற, நாம் கோபப்படுத்துகிற மாதமாக இருக்கக்கூடாது. வஹுவ ஷஹ்ரு ஸப்ர் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், சும்மா முதல்ல ஷஹ்ரு அலீம், ஷஹ்ரு முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டாங்க. ஆனா இந்த வஹுவ ஷஹ்ரு ஸப்ர்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸ்ஸப்ர் ஸவாபுஹு அல் ஜன்னah.
பொறுமை எவ்வளவு உயர்தரமானது தெரியுமா? பொறுமையினுடைய கூலி சொர்க்கம்தான். நீங்க நோன்பு வச்சு உங்களுடைய கோபத்தை அடக்கி கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட, கஞ்சி ஊத்துற இடத்துல சண்டை வரும், கஞ்சி ஊத்தும் போது கோபம் வரும், கஞ்சி ஊத்துற இடத்துல கஞ்சி நோன்பு திறக்கிற இடத்துல சேர்ந்து உட்காரும் போது கோபம் வரும். நாம ஒரு 4 பேரா செட்டா போயிருப்போம், 3 பேர் உட்கார்ந்து இருக்கோம், ஒருத்தர் வரதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருவாரு. நீங்க எண்டிங்க அங்க போய் உட்காருங்கன்னு நம்ம சொல்லுவோம், அவரு கோவப்படுவாரு, உங்க வீட்டு கஞ்சா ஓ இஷ்டத்துக்கு சொல்ற, தேவைன்னா நீ எஞ்சிப்போ அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்த வர்றான், துண்டு போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். நமக்கும் கோபம் வரும், நாம சொல்றதுனால அவருக்கும் கோபம் வரும். கோபம் வரக்கூடாது. அந்த கோபம் வரும்போது அடக்கி நீங்க உட்காருங்க, நாங்க ஒன்னா உட்கார்ந்துக்கிறோம், நம்ம டக்குன்னு நினைச்சோம் அடுத்த தட்டுக்கு போயிட்டுமே தவிர அடுத்தவங்க மேல நம்முடைய கோபத்தை காட்டக்கூடாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸ்ஸப்ரு ஸவாபுஹு அல் ஜன்னah, நீங்க பொறுமை காட்டால் அந்த பொறுமைக்குண்டான கூலி சொர்க்கம். சும்மா ஷஹ்ருல் முவாசாத், இது உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நீங்கள் உன்சத்தாக அன்பாக பழகுகிற மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துலயும் சண்டை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு இது கூடுமா அது கூடுமா மண்டை உடைக்கலாம் செய்யாதீங்க. இது ஷஹ்ருல் முவாசாத், இது ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்கிற மாதம். ஷஹ்ருல் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், இந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு முஃமினுடைய ரிஸ்கை அதிகரிக்கிற மாதம். ரிஸ்க் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் ரிஸ்க். நம்முடைய கண் பார்வை, நம்முடைய செழிப்புடன், நம்முடைய உடல் ஆரோக்கியம் எல்லாம் ரிஸ்க். பணம், பொருளாதாரம், சம்பாத்தியம் எல்லாம் ரிஸ்க். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், இது முஃமினுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடிய மாதம். ومن اشبع صائما سقاه الله من حوضي شربة لا يظمأ حتى يدخل الجنة. இந்த மாதத்தில் யாராவது ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு அவருடைய தாகத்தை தணிக்க இவர் உதவி செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஹவுலுல் கௌதர் என்கிற என்னுடைய தடாகத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு தாகம் தணிப்பான், நீர் கொடுப்பான். அந்த தண்ணியை அவர் குடிச்சா அதுக்கு பிறகு அவருடைய நீண்ட காலம் தானே மறுமை என்பது, அளவே இல்லாத காலம். அதுக்கு பிறகு அவருக்கு தண்ணீரே தாகமே ஏற்படாது. ஹவுலுல் கௌசருடைய விசேஷம் என்ன? அதை ஒரு முறை பருகினால் எப்படி ஜம்சம் தண்ணிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதுபோல நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் வாங்கி பருகுகிற நபிகள் என்னுடைய ஹவுல் என்று சொன்ன ஹவுலுல் கௌசர் தடாகம் இருக்க, அதிலிருந்து ஒரு மிடர் தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டா அதுக்கு பிறகு தண்ணீருடைய தாகமே ஏற்படாது. இதை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு தாகம் தணிக்க காரணமாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் என்னுடைய ஹவுலில் இருந்து நீர் புகட்டுவான். அவர் சொர்க்கத்தில் நுழையும் வரை அவருக்கு தாகமே எடுக்காது. இதனுடைய ஆரம்ப பகுதி ரஹ்மத்துக்குரியது, நடுப்பகுதி மக்ஃபிரத்துக்குரியது, இறுதி பகுதி நரக விடுதலைக்குரியது என்ற நீண்ட விஷயத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய கடைசி நாளில் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார். நீங்க இந்த மாதத்தை எப்படி வரவேற்கணும், இந்த மாதத்துக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும். இது ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம், அவீமான மாதம். எப்படி அல்லாஹ் அலியுல் அலீம், அவன் மகத்துவம் வாய்ந்தவன்னா அவனுக்கு தூக்கமே கிடையாது. அவன் தூங்குறானா? அல்லாஹ் தூக்கமே இல்லை. இந்த மாதத்தை நாம் பெருமைப்படுத்துவதாக இருந்தால் நாம் கொஞ்சம் நம்முடைய தூக்கத்தை தியாகம் பண்ணணும், நீண்ட நேரம் நின்று வணங்கணும், நம்முடைய தேவைக்காக, நம்முடைய மகசரத்துக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாட்களை நேரங்களை இதற்கென்று தனியா ஒதுக்கணும். ஒதுக்கி அந்த நேரத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும்போது 3 படிகளில் ஏறும்போதும் ஆமீன் சொன்ன நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று, யார் ரமலானை அடைந்து அதில் தனக்குண்டான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள். அப்படின்னா நாம இந்த மாதத்தை அடைந்தால் மன்னிப்பை பெறாமல் விடக்கூடாது.
நம்ம மன்னிப்பை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளிலேயும் ரமலானுடைய மாதத்தில் மன்னிப்பை பெற முயற்சிக்க வேண்டும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு புனிதமான ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அதை இன்று இரவோ அல்லது நாளையோ நாம் அடைய விரும்புகிறோம். முதல் விஷயமாக ரமலான் நம்மள்ட்ட எப்படி வரும் அப்படின்னா பிறையின் மூலமா தான் வரும். பிறைய பார்த்தா ரமலான் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிறைய பார்க்கலன்னா ரமலான் ஆரம்பமாகலன்னு அர்த்தம். நமக்கு பிரச்சனையும் அங்கே இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இது சபருடைய மாதம். 6:30 மணி 6:20 6:21க்கு மகரிபு முடிகிறதுக்காக 6 மணி ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமாவது கொடுக்க முடியல மாதிரி சொல்லுவீங்க. 6:25க்கே போன் பண்ண அஜத் புறப்பாட்டாச்சா எங்க அஜத் எங்க இருப்பாரு? அல்லாஹ் மாதிரி தொழுகையில இருப்பாரு. மகிழ் தொழுதாலும் பரவாயில்ல, அஜத்துக்கு போன் அடிக்கணும். எடுத்துட்டா சரி, இல்லைன்னா சரி. முடிஞ்ச வரேன் பார்த்தாச்சா 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 என்ன செய்ய போறீங்க? பார்த்தாச்சுன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? 9 மணிக்கு தராரு. அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச போறதா? காலையில விடிய காலம் 3:30 மணிக்கு தான் சகர் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச போதாதா? 6:30 மணிக்கே புறம் பார்த்தாச்சான்னு தெரியுமா? நாம பார்க்கணும் சுன்னத்து. நாம ஒவ்வொருவரும் பிறை பார்ப்பது சுன்னத்து. அதுக்காக நான் முயற்சி அதை பண்ண மாட்டோம். இருக்கிற இடத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நாம பிறைய வானத்துல எல்லாம் தேட மாட்டோம். நம்ம செல்லுல தான் தேடுவோம். எங்கேயாச்சும் பார்த்திருக்காங்களா, யாராவது பார்த்திருக்காங்களா, யாராவது பார்த்திருக்கானா, இங்கேயே தான் நம்ம உட்கார்ந்து உறுத்திட்டு இருப்போம். அதை செய்யக்கூடாது. நாம என்ன செய்யணும்? மகரிபினுடைய பாங்குக்கு கொஞ்சம் முன்பாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும். எங்க தெரியுமா அங்க பார்க்கணும். மகரிப் தொழுகை முடிஞ்ச உடனே திரும்ப போய் பார்க்கணும். நமக்கும் இருக்குல்ல, நமக்கு கடமை இருக்குல்ல. அதுவும் தென்படவில்லை என்றால் அப்புறம் கொஞ்சம் சபுரு பொறுமையா இருக்கணும். ஒரு 8:30 மணி வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருக்கும். 8:30 மணிக்கு எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாவது பார்த்தா செய்திகள் வந்துடும். காசி அவர்கள் அறிவிப்பாங்க. ஆலிம்கள் மூலமாக அந்த செய்தி நம்முடைய பள்ளி, நம்முடைய மஹல்லாவை எல்லா இடத்துக்கும் சேர்ந்துரும். 8:30 மணி, அதை விட தாண்ட விடுறது இல்லை இப்ப யாருமே. 8:30 மணியை தாண்டக்கூடாது. இப்ப இந்த சூழ்நிலையில தான், இந்த சந்தர்ப்பத்துலதான் அங்க பார்த்தாங்களாம், இங்க பார்த்தாங்களாம், அந்த ஜமாத் பார்த்துச்சான், இந்த ஜமாத் பார்த்துச்சான் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன், ஞாபகம் வச்சுக்கீங்க. அதை மட்டும் நம்ம செய்யாம இருந்தா போதும். நமக்குன்னு ஒரு ஜமாத் இருக்குல்ல, நாம எல்லாம் இருக்கோம்ல. ஒவ்வொரு ஜமாத்தும் அந்த ஜமாத்துடைய லெட்டர் பேர்ல அந்த ஜமாத் அறிவிக்கிறத ஏத்துக்குது இல்ல, ஏத்துக்கிட்டு அவன் பாட்டுல புறையை கொண்டாடுறான், அவன் பாட்டுல தொழுகையை கொண்டாடுறான், அதுதான் பெருநாள் சொல்றான்ல. நாம மட்டும் ஏன் அவன் சொல்றதை பிடிச்சுக்கிட்டே கொண்டுறோம்? அவன் நம்ம சொல்றதை என்னைக்காச்சும் கேட்டிருக்கானா? நாம பெற பார்த்துட்டோம்னு சொன்னா அவன் நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு, நம்ம பார்த்துட்டு தானே அறிவிச்சோம், நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு அந்த ஜமாத் அவங்க பார்த்துட்டாங்களாம், அதனால நாங்க அந்த பிறையை ஏத்துக்கிட்டோம், அதனால நமக்கும் அன்னைக்குதான் ஆரம்பிக்குது. எந்த ஜமாத்தாவது என்னைக்காவது லெட்டர் பேர்ல சொல்லியிருக்காராம்? யாரும் ஏத்துக்க மாட்டான். அந்தந்த ஜமாத்து அந்தந்த ஜமாத்துடைய லெட்டர் பேர்ல அறிவிச்சாதான் ஏத்துக்கிறான். அப்ப நம்மளும் இருக்கோம்ல, நமக்கு மட்டும் ஏன் அவ்வளோ இது? எவனோ பார்த்தது பிடிச்சிட்டு நாம ஏன் தோங்கணும்? திரை பார்ப்பதற்கு நிபந்தனைகள் இருக்கு. சும்மா கண்ணாமத்துலாம் கண்ணாடி போட்ட ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு சாதாரணமாவே கண்ணாடி போட்டாதான் முன்னாடி இருக்கிறது தெரிய வருது. நான் அன்னைக்கு தெரியாம மறந்து வச்சுட்டு போயிட்டேன் கண்ணாடியை வீட்டுல. ஆனா தொழுதுட்டு வெளியில வந்த உடனே, பள்ளியாசல்ல வெளியே வந்த உடனே பார்த்தேன். 1 செகண்ட் தான் புற இருந்தது. வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவர் பிறை பார்த்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவருக்கு பார்வை குறைவு இருக்கு. அவருக்கு இங்க இருக்கிறதே தெரியாது, ரூமுக்குள்ள இருக்கிறதே, முன்னாடி இருக்கிறதே தெரியாது. இவரு வானத்துல இருக்கிற புறைய 1 செகண்ட் தெரிஞ்சது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யாரு ஏத்துக்குவா? ஏற்றுக்கொள்ள கூடாது. உண்மையிலேயே அவர் பார்த்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. காசி, இப்படி சில விஷயங்கள் இருக்கு. யார் பார்த்தா, எப்ப பார்த்தாங்க, சரியானதா முறையானதா, இதெல்லாம் எத்தனை பேர் பார்க்கணும், எல்லாரும் இதெல்லாம் அனுசரிச்சுதான் பிறையினுடைய அறிவிப்பு வெளியாகும். அதனாலதான் இது ஷஹரு சபுர், இது பொறுமையின் மாதம். 8:30 மணிக்குமா வரைக்குமாவது என்ன செய்யணும்? பொறுத்து இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு பிற பாக்குறதுனால எப்பவும் 8:10 இஷா தொழுகைன்னா இன்னைக்கு 8:45 இஷா தொழுகை ஆயிடும். ஏன்னா உங்க டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி இஷா இல்லன்னா 8:10 இஷா தொழுகை வச்சா தொழுது முடிச்ச உடனே கேட்பாங்க, அஜத்து தெரிஞ்சிச்சா? ஒரு 10 நிமிஷம் பொறுங்களேன், பொறுக்க முடியாது. அதனால 8:45 தொழுகையே வேற தெரியட்டும். தெரிஞ்சுதா தெரியலையா அறிவிப்பு வந்த பின்னாடி இஷாவை தொழுதுக்கலாம் நிம்மதியா. இஷா தொழுகையில எந்த டென்ஷனும் இருக்காது. பாதி தொழுகையில 2 ரகா தொழுகும் போது பிறையை அறிவிச்சுட்டாரு, எந்த குழப்பமும் இருக்காது. முதல் விஷயம், இந்த குழப்பத்திலிருந்து நீங்க
அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க. நாம எங்க பார்த்தோமோ, நம்ம எங்க பார்த்ததனுடைய அறிவிப்பு முறையான அறிவிப்பு வருகிறதோ, அந்த முறையான அறிவிப்பை வாங்கி ஆளுங்கள் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார்களோ அதன்படி நாம் அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நாம் அதை செய்ய முயற்சி பண்ணணும். முதல் விஷயம். இரண்டாவது, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய இது ஆரம்பிச்சிச்சுன்னா நோன்பு வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். காலையில நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் எப்பவுமே நான் விவரமாகவும் பேசியிருக்கேன் ஒரு சில வாரங்கள்ல. அப்ப நோன்பை பிற்படுத்தணும், சஹரை பிற்படுத்தணும், இஃப்தாரை முற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு வார்த்தை இருக்கு. பிற்படுத்துறதுக்கு என்ன ரீசன், எவ்வளவு காலங்கள் பிற்படுத்தணும் அப்படின்னா, பாங்கு சொல்ற வரைக்கும் பிற்படுத்த கூடாது. இப்ப நம்ம பள்ளியிலையாவது பரவாயில்ல, வத்து வந்த உடனே பாங்கு சொல்லிடுவோம். எப்பவுமே அல்ஹம்துலில்லாஹ் ரமலான்ல மட்டுமல்ல, எப்பவுமே சஹருடைய நேரம் முடிக்கும் நேரத்திலே பாங்கு சொல்லிடுவோம். எல்லா பள்ளியிலையும் அப்படி கிடையாது. நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பாங்கு சொல்ற பள்ளிவாசல்கள் இருக்கு. பாங்கு சொல்றது சஹர் முடிவுக்கு உண்டான அடையாளம் அல்ல, பொதுவா புரிஞ்சுக்கீங்க. இப்ப ரொம்ப ஈஸி, நமக்கு டைமிங் பிக்சட் டைம் வந்துருச்சு. 4:20க்கு முடியுது, 4:10க்கு முடியுது, பிக்சட் டைம் வந்துருச்சு. இந்த டைம கொஞ்சம் முற்படுத்திக்கணும். 4:10 போட்டிருக்கா, 4:09 முடியும் போது 10வது நிமிஷத்துல சம்சாவை உள்ள தள்ளி அல்லது ஏதாவது ஒண்ணு உள்ள பழத்தை உள்ள அனுப்பிட்டு அப்புறம் தண்ணி அந்த 10:59 முடிஞ்சு 00 வரும்போது தண்ணியை உள்ள இறக்கணும்னு நினைக்க கூடாது. இப்படி சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா அப்படி செஞ்சா நோன்பு கூடாம போயிடும். 4:10 ஷார்ப்பா முடியுதுன்னு வச்சுக்கோமே. நம்மளுடைய டைமிங் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு, பாங்கு சொல்ற டைமிங் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு, பள்ளியாசலுடைய டைம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தொழுக அந்த நோன்பு வீணா போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சா என்ன குத்தம்? யாராவது தலையை பிடிச்சி ஏன்டா முடிச்சுன்னு கேட்க போறாங்களா? நல்லா சொல்றேன், நான் முடிக்க கூடாது, மரியாதையா இருந்துக்க, இப்படிதான் செய்யணும். சஹாபாக்கள் இஷாவுலேயே சாப்பாடுறதோட சரி, சஹரே சாப்பிட மாட்டாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹரை பிற்படுத்துங்க, இஷா முடிஞ்ச உடனே சாப்பிட்டு தூங்கிடாதீங்க, சஹரை பிற்படுத்துங்க, 3:30 மணிக்கு எஞ்சி நோன்பு வைங்க, சஹர் சாப்பிடுங்க, சஹர்ல பரக்கத் இருக்கிறது அப்படின்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நமக்கு சொன்னதல்ல. நம்மள ஸல்லல்லாஹு அலைஹி இஷா தொழுதுட்டு தூங்குன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம இஷா தொழுதுட்டு செய்ய மாட்டோம், சாப்பிட்டு தூங்க மாட்டோம். 3:30 மணி நேரம் இருக்குல்ல, 3:25க்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன், அப்பதான் பசி தாங்கும்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, அதுல கவனமா இருங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் அப்படி இப்படி எல்லாம் காரணம் சொல்லி நம்முடைய நோன்பை பாழாக்கிடாதீங்க, இழந்துடாதீங்க. நோன்பு திறப்பதுக்கு டைம் இருக்கு. ஒருவேளை நோன்பு திறக்கிறது ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னே வச்சுக்குவோம், தப்பில்லை. 2 நிமிஷம் தாண்டி நோன்பு திறந்தா அந்த நோன்பு கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல, நோன்பு திறக்கலாம். இன்னொன்னு சொல்றோம், பள்ளிவாசல் இந்த பள்ளின்னு இல்ல, நீங்க எந்த பள்ளியில போய் எங்க நோன்பு திறந்தாலும் சரி, அங்க என்ன டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ, அவங்க எல்லாரும் எந்த டைம்ல நோன்பு திறக்கிறாங்களோ அந்த டைம்ல தான் நாமளும் நோன்பு திறக்கணும். நாம ஒரு டைம் வச்சுட்டு அப்படி நமக்கு இல்ல, இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, இதெல்லாம் போய் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா, வீட்லயே அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்துட்டு தாராளமா நினைச்சலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல்ல நோன்பு திறந்ததா ஹதீஸ் ஒண்ணு இல்லையே, அது சுன்னத்துலாம் ஒண்ணும் கிடையாது. பள்ளியாசல்ல நோன்பு திறந்து சொன்னதா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. தாராளமா வீட்டுல நோன்பு எப்ப வேணாலும் நோன்பு திறந்துக்க. அசர் முடிச்சுட்டு கூட நோன்பு திறவோம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அசர் முடிச்ச உடனே கூட நான் நோன்பு திறக்க போறேன், இதான் சரி இதான் சரின்னு சொன்னா யாரும் ஒண்ணும் கேட்க, தாராளமா சாப்பிடு, தாராளமா நோன்பு திறந்துட்டு வா. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியில நோன்பு திறக்க வந்துட்டா அந்த பள்ளியில எப்ப நியத் சொல்லி நோன்பு திறக்கிறாங்களோ அப்பதான் நம்மள ஒவ்வொருத்தரும் நோன்பு திறக்கணுமே தவிர, ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பார்க்க வச்சு 4 பேர் இங்க திங்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் நோன்பு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, துஆ ஓதிட்டு இருக்கிறாங்க, இவன் பாட்டுல எல்லாத்தையும் இது குழப்பத்துக்கு உண்டான. இதை செய்யாதீங்க. செய்யணும்னு இருந்தா தயவு செய்து வீட்டிலேயே செஞ்சுட்டு வந்துருங்க. இந்த 3 விஷயத்தை ரமலானுடைய ஆரம்பத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது, தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய அமல்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.